எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருப்பதி மாவட்டம் சூரப்பட்டு என்ற வில்லேஜ் தான் பார்த்தா நம்ம இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோவில் ஒன்று இருக்குங்க, அதாவது பெருமாள் கோவில். இந்த பெருமாள் கோவிலோட கோவில் பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோவில். உள்ளே வந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம்னா இங்கே விநாயகர் கோவில் பார்த்தோம்னா இருக்குது. அப்படியே இந்த சைடில் பார்த்தோம்னா அனுமன் கோவில் இருக்குங்க. இதான் கோவிலுக்கு உள்ளே போகிற என்ட்ரன்ஸுங்க. பார்க்கவே செமையாக இருக்குது. உள்ளே வந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மணிக்குண்டு இருக்குங்க. ஹைட்டாக கிட்டத்தட்ட ஒரு 50 அடிக்கு மேலே இருக்குது. கோவில்களை சுற்றிவே பார்த்தோம்னா ஃபுல்லாகவே பச்சை பசேன்னு இருக்குது. அதாவது செடிகள் பூக்கள் வச்சு நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. ரெண்டாவது பார்க்க ரொம்பவும் அழகாக இருக்குங்க. ரொம்ப க்ளீனாக இருக்குது இடம் ஃபுல்லாகவே. உள்ளே வந்த என்ட்ரன்ஸில் எத்தனை தூண் இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. இதுதான் கருவறைக்க பார்த்தா பெருமாள் சாமி தெரியும். உள்ள கோயில் வந்து சாத்தி இருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மன் கோவில் பார்த்தோன்னா பக்கத்தில் வச்சுருக்காங்க. அப்படியே எண்டாண்ட சைடில் வந்தோம்னா கொடதேவி அம்மன் கோவில் பார்த்தோன்னா இருக்குங்க. கோவில் சுற்றி எத்தனை தூண்கள் இருக்குன்னு பாரு, வேற லெவலில் இருக்குது. ஸோ ரொம்ப நேரமாக நடந்து வந்தாங்க. உள்ளே போயிட்டு கோயிலில் கொஞ்ச நேரம் படுத்துட்டு போகலான்னு வந்தோம். பார்த்தா உள்ளே இதை மாதிரி அழகாக இருக்குது. எல்லாம் என் கூட வந்தவங்க தான் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் நாங்கள் சென்னையிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் தாண்டி வந்துட்டோங்க. இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் இன்றைக்கி பாதி தூரம் நடந்துட்டு மீதம் பாதி வந்து நாளைக்கு நடப்போம். ஸோ இதான் அந்த கோயில் சுற்றி இருக்க இடங்கள். ஒரு பெரிய நவமரம் இதுங்க. இந்த நவமரத்தில் பார்த்தோன்னா எவ்வளோ நவப்பயம் குட்டி கிடக்குன்னு பாருங்கள். எங்களால் பொறுக்கவே முடியல. எவ்வளோ நவப்பயம் பாருங்கள். எல்லாமே நாட்டு நவப்பயம் சின்ன சின்னதாக்கி பாருங்க. இந்த கோவிலில் யாருமே வந்து நவப்பயம் பொறுக்க மாட்டாங்க போலக்கு. யாராவது கோயிலுக்கு வரவங்க தான் பார்த்தா பொறுக்கிட்டு போவாங்க. இந்த ஊரை சேர்ந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா நிறைய நவப்பயத்தை எடுத்து வச்சிருக்காரு. யாருமே இருக்க மாட்டாங்களா நாங்களாம்? பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் பொறிக்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ கிட்ட வருங்க. இன்னும் நிறையா வேஸ்ட்டாக இருக்குங்க.